இன்னும் சொல்லப்போனால் வந்து மத ரீதியாக இந்திய சமூகத்தை பிளவாக பிரிந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்ங்கிறது இங்கே உருவானதுங்கிறது வந்து ரொம்பவும் கவலைக்குரிய ஒன்றாக இங்கே மாறுது. அதுதான் இங்கே வந்து இங்கே ஏற்பட்ட வந்து ஒரு பெரிய மாற்றங்கள். இன்னொரு விஷயம் வந்து நீங்க வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்ங்கிறது வந்து இன்னை வரைக்கும் அந்த லைன் எடுக்கிறது கிடையாது. அவங்க வந்து கம்ப்ளீட்டா இருந்தீங்க. ஆனா அதே சமயத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது மிகப்பெரிய அளவுல வலுவிழந்து இன்னைக்கு போயிருக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. அது காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை மக்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய நிலையில கம்யூனிசம் இல்லையோ இங்க? ஏன்னா மத்த கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திராவிடம் வந்து மக்களுடைய உணர்வுகளை தூண்டுறாங்க, குறிப்பிட்ட இவங்களுக்கு எதிராக ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அப்படின்னு. அதே மாதிரி எதிரணியில இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து அவங்க மத உணர்வை தூண்டுறாங்க. இப்ப கம்யூனிசம் வந்து இந்த மாதிரி உணர்வுகளை தூண்டுறது இல்லை அப்படின்றதுனால இவங்களால ஓட்டு அரசியல் ஜெயிக்க முடியல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி வந்து எனக்கு வந்து சொல்லிவிட முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க வந்து இந்த